இங்க நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக முட்டாப்பாய ராஜா அவனோட கோமாளி மந்திரிங்க பேச்ச கேட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஹைகில்ஸ் கிங்டமோட இளவரசியை கண்டுபிடிச்சு கூட்டு வர சொல்றான். அரச உத்தரவு இல்லையா, சோ தட்டாம அதை நிறைவேற்ற நம்ம ஹீரோவும் அவனோட குட்டி குதிரை கிட்ட போய் மேட்டர் சொல்ல, டே பங்கு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அது லேசப்பட்ட காரியம் இல்ல, அவளை தேடி போனவன் எவனுமே உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லடா, பாத்துக்கன்னு சொல்லுது. பட் ஹீரோ, நீ என்னுடன் இருக்கும் வரை எந்த தக்காளி மௌனும் என்ன ஜூஸ் போட முடியாது மாமா, வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹைகில்ஸ் கிங்டமுக்கு போறாங்க. அது ஒரு உயரமான பனிக்கட்டி மலை. அதுல ஏறி கோட்டைக்குள்ள போன நம்ம ஹீரோ இளவரசி கிட்ட விஷயத்த சொல்ல, அதை கேட்ட இளவரசி, பொலாடை கழுட்டு பயலுக்கெல்லாம் வாக்கப்பட முடியாது, நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ பின்னாடியே குதிச்சிடுறான். அப்பதான் நம்ம தலைவன் குட்டி குதிரையோட என்ட்ரி. அதுக்கு அப்படியே பறக்கிற சக்தி வேற கிடைச்சிருது. வேகமா பறந்து வந்து ஹீரோவை பிடிக்க, ஹீரோ இளவரசியை பிடிக்க அப்படியே தூக்கிட்டு நேரா அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்படியே அரண்மனைக்கு வர வழியிலேயே ஹீரோவுக்கும் இளவரசிக்கும் அப்படியே காதல் பூத்துருது. அதனால அரண்மனைக்கு போன இளவரசி முட்டாப்பாய ராஜா கிட்ட, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அப்பத்தாவோட மோதிரம் ஒண்ணு கடல்ல தொலைஞ்சு போயிருச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அப்பத்தான் நம்மளோட கல்யாணம்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வைக்கிறான். உடனே ராஜாவும் எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பின்னு ஹீரோவை வர சொல்லி அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க சொல்றான். அகைன் நம்ம ஹீரோவும் குட்டி குதிரையும் கடல் மேல பறந்துகிட்டு இருக்கும் போது சடனா அவன் மேல பறவைகள்லாம் மோதி ஹீரோ கடல்லே பொத்துன்னு விழுந்துடுறான். அங்க ஒரு ராட்சத திமிங்கலத்தை யாரோ சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்காம இதை எப்படி பங்கு நம்ம காப்பாத்தணும் குட்டி குதிரை கிட்ட ஐடியா கேட்க, அந்த நேரம் ஹீரோவுக்கு தும்மல் வர, ஐடியா கிடைச்சிருச்சு பங்கு, நீ மேல ஏறி உட்காரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா பறந்து போன குதிரை திமிங்கலத்தோட மூக்குக்குள்ளே போயிட்டு கிச்சு கிச்சு பண்ணி விட்டுரும். அதுல பாருங்க, திமிங்கலத்துக்கு பெருசா தும்மல் வந்து அதை கட்டி வச்சிருந்த செயின் மொத்தமும் கட்டாகி திமிங்கலம் ஜாலியா அங்க இருந்து கிளம்பிடுது. அப்போ ஒரு நண்டு அங்க வரும். அதுகிட்ட ஹீரோயினோட அப்பத்தாவோட மோதிரம் இருக்கும். இந்தடா நீ திமிங்கலத்துக்கு பண்ண உதவிக்கு இது உனக்கு பரிசுன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு நண்டு அங்க வந்து போயிடும். மோதிரத்தை வாங்கின ஹீரோ நேரா அரண்மனைக்கு போயிட்டு ராஜா கிட்ட கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது, நேரா இளவரசி கிட்ட போயிட்டு அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணிடுறான். இதை விட்டு கேட்ட மந்திரி ராஜா கிட்ட போட்டு கொடுக்க, ராஜா ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுறான். அடுத்த நாள் ஒரு பெரிய சடங்கு. அதாவது ராஜாவை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோயின் பெருசா ஒன்னு ஸ்கெட்ச் போட்டிருப்பான். ஆனா ராஜா உசாராகி ஹீரோ அந்த சடங்கு பண்ண சொல்றான். 3 பெரிய அண்டா வரிசையா இருக்கும். அதுல முதல் அண்டாவுல தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல ஹீரோ குதிக்கிறான். அதுல குதிச்ச உடனே ஹீரோயின் கிட்ட இருந்துச்சுல அப்பத்தான் மோதிரம், அதை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறா. ஹீரோ அப்படியே அதுல இருந்து வெளியில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி அண்டால வந்துடுறான். அப்ப அவங்க காப்பாத்தின பீனிக்ஸ் பறவை ஒரு ரெக்கை அந்த அண்டாக்குள்ள தூக்கி போட, அந்த அண்டால இருந்து வெளியில வந்து பக்கத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பால் அண்டால போய் விழுந்துடுறான். அப்போ ஒரு பூ வானத்துல இருந்து பறந்து வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பால் அண்டால விழுந்ததும் நம்ம ஹீரோ அப்படியே இளவரசன் மாதிரி அந்த அண்டால இருந்து வெளியில வரான். இதை பார்த்த ராஜாவுக்கு பேராசை, நான் இந்த சடங்க பண்ணி இளவட்ட பயல ஆக போறேன்னு சொல்லிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அண்டால ஒரே ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அந்த சடங்கு ஒரு டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வெண்ணி தண்ணிக்குள்ள விழுந்த ராஜாவை ஒரு பபிள்ஸ் லாக் பண்ணி அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போயிடும். இதை பார்த்த ஊர் மக்கள் ராஜா இல்லாத நாட்டுக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ராஜா ராணி ஆக்கிடுறாங்க. படமும் முடிஞ்சிருது.